அதிமுகவுடைய அடிப்படை கடைநிலை தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னா, சிதறி கிடக்கிற அதிமுக என்றைக்கு ஒன்று சேரும். மேடம் அது எடப்பாடி கட்சியா மாறிட்டு மேடம். எடப்பாடி எப்படி மேடம் விடுவாரு? 20% அவர்கிட்ட இருக்குது. நீ கட்சின்னா எவ்வளவு பெருசு, கட்சியெல்லாம் கம்பெனி ஆயிட்டு. ஒருவேளை இவரும் திமுக இணைவாரோ அப்படின்ற ஒரு கேள்விகளை எழுப்புற நேரத்துல தாவேக்கால இணையறதா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சொன்ன ரீல் மன்னர்கள், ஃப்ராட் கோஸ்டிங்க, பொய் செய்தியை சொல்லக்கூடியவங்கள சகோதரர் செல்வ பெருந்தகை அடிச்சு தூக்கி வீசிட்டாரு பாத்தீங்களா? இப்படி எக்கச்சக்கம் பேரு அதிமுக இருந்து திமுகக்குள்ள வந்து அமைச்சர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி செங்கோட்டையனும் ஸ்டாலின் மனசு வச்சா செங்கோட்டையனுக்கு கிளீன் இமேஜ் தான் இருக்குது. எல்லா ஜாதிகிட்டையும் ஆதரவு இருக்குது. ஒரு திராவிட இயக்கங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது ஒரு ஆப்ஷன். அதுதான் விஜய் கூட போய் செங்கோட்டையனை விஜய் சிஎம் சொல்ல போறாரா? செங்கோட்டையன் திமுகவுக்குள்ள போனாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. செந்தில் பாலாஜி திமுக போய் வெள்ளாள கவுண்டர் அமைச்சர் ஆயிட்டாரு. முத்துசாமி திமுக போய் வெள்ளாள கவுண்டர் அமைச்சர் ஆயிட்டாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் நாடாரு திமுக போய் அமைச்சர் ஆயிட்டாரு. ரகுபதி ரெட்டியாரு யூதமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகிய மூத்த நிர்வாகியான திரு அன்வர் ராஜா அவர்களும் மைத்ரேயன் அவர்களும் திமுகவில் தான் போய் இணைஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து செங்கோட்டையன் பதவி விலக போறதா வந்த ஒரு தகவலும் வந்து நமக்கு ஒருவேளை இவரும் திமுக இணைவாரோ அப்படின்ற ஒரு கேள்விகளை எழுப்புற நேரத்துல இல்ல தாவேக்கால இணையறதா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது சார். இது குறித்து தாவேக்கா பற்றி எல்லாம் சொல்லப்படுது. காங்கிரஸ் கூட்டணி சொல்லப்பட்டது. இன்னைக்கு அப்படி சொன்ன ரீல் மன்னர்கள், ஃப்ராடு கோஸ்டிங்க, பொய் செய்தியை சொல்லக்கூடியவங்கள சகோதரர் செல்வ பெருந்தகை அடிச்சு தூக்கி வீசிட்டாரு பாத்தீங்களா? எதுவுமே தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் இல்லைன்னு பல நிரூபிக்காத தாவேக்கா கூட எப்படி காங்கிரஸ் கூட்டணிக்கு போவான்? நான் தானே சொன்னேன். வேணுகோபால் பேசுறாரு. அப்ப வேணுகோபால் மோடிக்கு ஏஜென்ட்னு வேணுகோபாலே ஓரம் கட்டிடுவாங்க. திமுக கூட்டணியை பிரிச்சுக்கிட்டு வேணுகோபால் போவனுக்காருன்னா வேணுகோபால மோடிக்கு ஏஜென்ட்னு சோனியாவும் ராகுல் காந்தியும் ஓரம் கட்டிடுவாங்க. அதெல்லாம் ஒரு கற்பனை தான். செங்கோட்டையன் திமுகவுக்குள்ள போனாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. செந்தில் பாலாஜி திமுகவில் போய் வெள்ளாள கவுண்டர் அமைச்சர் ஆயிட்டாரு. முத்துசாமி திமுகவில் போய் வெள்ளாள கவுண்டர் அமைச்சர் ஆயிட்டாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் நாடாரு திமுகவில் போய் அமைச்சர் ஆயிட்டாரு. ரகுபதி ரெட்டியாரு அமைச்சர் ஆயிட்டாரு. KKS ராமச்சந்திரன் அண்ணன் ரெட்டியாரு திமுக வந்து அமைச்சர் ஆயிட்டாரு. நாயுடு HRNC மினிஸ்டர் அவர் வந்து திமுகவுக்குள்ள அதிமுகவில் இருந்து சேகர்பாபு வந்து அமைச்சர் ஆயிட்டாரு. இப்படி எக்கச்சக்கம் பேரு அதிமுக இருந்து திமுகவுக்குள்ள வந்து அமைச்சர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி செங்கோட்டையனும் ஸ்டாலின் மனசு வச்சா செங்கோட்டையனுக்கு கிளீன் இமேஜ் தான் இருக்குது. எல்லா ஜாதிகிட்டையும் ஆதரவு இருக்குது. ஒரு திராவிட இயக்கங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது ஒரு ஆப்ஷன். அதுதான் விஜய் கூட போய் செங்கோட்டையனை விஜய் சிஎம் சொல்ல போறாரா? செங்கோட்டையனை பலன் நிரூபிக்காத விஜய் செங்கோட்டையனை சிஎம் சொல்ல போறாரா? அது விஜய் சொல்லி என்ன அதில் ஆயிரப்போகுது? விஜய் கூட ஆப்ஷனுங்கிறதெல்லாம் பேசிக்கலாம், எடுக்கலாம். பிற நடைமுறை சாத்தியங்கள்ங்கிறது இது இல்லை. இப்போ நீங்கள் பிரேமலதா அம்மையாருன்னா ஸ்டாலினை பார்க்குறாரு. OPSன்னா ஸ்டாலினை 3 தடவை பார்த்துட்டாரு. விஜய் பற்றி வர்றதெல்லாம் வதந்திகள், கட்டுக்கதைகள். ஒரு சினிமா ஹீரோங்கனால ஜாலியாக அந்த வதந்தி வந்துகிட்டு இருக்கோம். நம்மளும் ஜாலியாக அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கலாம். பட் விஜய் சம்பந்தமாக டிடிவி சொன்னது உண்மை. 8% ஓட்டு இருக்கும், நான் கூட்டணிக்கு தயாருன்னு டிடிவி சொல்றது மட்டும் மறுக்க முடியாது. கூட்டணி அந்த தயாருங்கிற மாதிரி தான் அர்த்தம். அது மட்டும் உண்மை. மற்றதெல்லாம் கற்பனைகள் தான். செங்கோட்டையன் குறித்து எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து 5ஆம் தேதி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 5ஆம் தேதி அப்படி என்னதான் பேசுவாருன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் எழுந்திருக்கு. உங்களோட பார்வையில் அவர் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியால என்ன பிரயோஜனம் இல்லை. எடப்பாடி என்ன சிஎம் ஆக முடியாது. திமுக ஆட்சியை ஜெயலலிதா அம்மையார் மாற்றினாங்கன்னா 96 இழந்த ஜெயலலிதா அம்மையார் 99 42% பலத்தோடு இருந்தாங்க. மூப்பனார் ஐயா 5-6%, டாக்டர் ஐயா 4-5%, ஒரு 10% கூட சேர்ந்து 52%, 50% மேலே வாக்கெடுத்து அவங்க வெற்றியை பெற்று ஆட்சியை அமைச்சாங்க. 2006 ஆட்சி அதிகாரத்தை இழந்த ஜெயலலிதா அம்மையார் 11 வந்தாங்கன்னா 37% அவங்க இருந்தாங்க. ராமதாஸ் போனது போய் அங்கே விசிகா பொருந்தா கூட்டணி ஆயிடுச்சு, காம்பன்சேட் ஆயிட்டு. தேமுதிக 10% இருந்தாங்க. 37-10 47, ஒரு 50% வாக்குகிட்ட பெற்று பொருந்தா கூட்டணியால் உள்ள எதிர்வாக்குகளையும் பெற்று ஒரு 50% வாக்கு பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கணும். பார்லிமெண்ட்ல கூட்டணி வைக்காதவர் அசம்பிளில் கூட்டணி வச்சு என்ன பிரயோஜனம்?
அசெம்பிளி ஒரு கூட்டணி வச்ச சூழ்நிலையில் பாஜக பார்லிமெண்ட்டில் 18% எடுத்தவங்க ஈரோடு கிழக்கிலே லீடர்ஷிப்பை சீமான் கையில் கொடுத்துட்டாங்க. ஈரோடு கிழக்குங்கிற இடைத்தேர்தலை கணக்கு தவளைகளாக பலரும் புறக்கணிக்கிறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், ஆர்கே நகருங்க இடைத்தேர்தலில் பாஜக கோட்டை விட்டனால தான் இந்துத்துவா விழுந்து தமிழ் தேசியம் எழும்பிச்சு. இந்துத்துவாவுக்கு ஓட்டன்னா தமிழ் தேசிய ஓட்டன்னா சொல்லி யாரையும் அசிங்கப்படுத்த விரும்பல. தமிழிசையை காலி பண்ணணுன்னு எல்லாம் கூடி கும்மால் அடித்து காலி பண்ணாங்க. அது நாம் தமிழர் எழும்பிட்டு. அதே மாதிரி இங்கே ஈரோடு கிழக்குலையும் இது அண்ணாமலை காலி பண்ண நினச்சி சீமான எமர்ஜாக வச்சுட்டாங்க. ஸோ இந்த அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது எந்த அளவுக்கு எடப்பாடிக்கு ஓட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குங்கிறதே பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ செங்கோட்டையெல்லாம் இதை பண்ணுறாருன்னா களத்தை பார்த்துட்டாரு. ஈரோடுக்குள்ள நிற்காதது ஒரு பலகீனம். சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு நிற்கல. ஆற்றல் அசோக்குமார் ஈரோடு கிழக்கில் 23% எடுத்தார். சீமான் 8.3. சீமான் ஈர்ப்பு சக்தி கொண்டவர், பிரச்சார பலம் கொண்டவர். 13.3 வந்து இவர் 5 ஈர்ப்பு சக்தி இல்லாமல் 5 குறைஞ்சி 18. ஆனால் கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எடப்பாடி களத்தை விட்டு போயிட்டாரு. இப்படி களத்தை விட்டு போனதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கம் இல்லாமல் இருக்காது. ஸோ செங்கோட்டை எல்லாத்தையுமே உணர்றாரு. முந்தைய ஈரோடு கிழக்கில் ரெட்டலைக்கு வந்து செங்குந்தர், நாயுடு, பறையர், அருந்ததியர் இவங்கள்ட்ட 10-12% வாக்கு தான் கிடச்சிது. அப்போ எடப்பாடிக்கு நடவடிக்கைகள், தான் கட்சியை கைப்பற்ற நினைக்கிறது, இது எல்லாமே தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த அணி பொருந்தா கூட்டணி தான், அதுவும் பெருசாக தேராதுங்கிற அடிப்படையில் செங்கோட்டையனோட கருத்துக்கள் 5ஆம் தேதி இருக்கும்னு நான் கருதுறேன். அதிமுகவுடைய அடிப்படை கடைநிலை தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னா, சிதறி கிடக்கிற அதிமுக என்றைக்கு ஒன்று சேரும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஆசை தேர்தலுக்கு முன்னாடி நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எடப்பாடி கட்சியா மாறிட்டு மேடம், பத்ரா மேடம், அது எடப்பாடி கட்சியா மாறிட்டு மேடம். எடப்பாடி எப்படி மேடம் விடுவாரு? 20% அவர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு கட்சின்னா எவ்வளோ பெருசு, கட்சியெல்லாம் கம்பெனி ஆயிட்டு, அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் ஆகிட்டு. பவரை அக்குமுலேட் பண்ணாலும் கட்சியை அக்குமுலேட் பண்ணாலும் அது பெரிய கட்சி. எவ்வளோ இத்தனை கோடி இருக்குது, எவ்வளோ கட்டடங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக. அதை எப்படி பிடிச்சவர் விடுவார்? அவர் கையில் போயிட்டு அது அவருக்கு அதிர்ஷ்டம். அது நம்ம அப்பவே வாக்குகள் சிதறதை தடுக்கலாம் சார். அப்பவே நம்ம சொன்னோம், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னோம். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன்னு சொன்னோம். வாக்குகள் சிதற தடுக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க. தடுக்கிறதுக்காக ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க. அதில் செங்கோட்டை இன்னும் உள்ளே இருக்கார், ஓபிஎஸும் உள்ளே இருக்கார். நாளைக்கு வாக்குகள் சரியாக கிடைக்காம தோற்று போச்சுன்னா பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் வைப்ரண்ட் முக்குலத்தோர் வந்து நம்மகிட்ட இருந்த கட்சியை அவங்கள்ட்ட போயிட்டு, இந்த ஜமீனில் நாங்களும் ஜமீன்தாராக இருந்தோம், அவங்களும் ஜமீன்தாராக இருந்த காலங்கள் மாறி வர்ற மாதிரி அவங்க பவர்ஃபுல்லாக பொலிட்டிக்ஸ் பண்ணி அவங்களே எடப்பாடி தூக்கி போட்டுடலாம். அல்ல முடியலைன்னா செங்கோட்டையன் வச்சு தூக்கி போட்டுடலாம். அப்போ எடப்பாடி எப்படி பிடிச்சதை விடதுக்கு எப்படி யார் மனசில் வருவா? பிடிச்சதை விடக்கு யார் மனசில் வருவா? இந்திரா காந்தி எங்கேயே போன பிறகு கூட காமராஜரை கூட்டணி தான் வைக்கலான்னாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் காமராஜ் இந்திரா காந்தி மேலே கமாண்ட் பண்ணவங்க, அவங்க மரச்சாட்சி பொம்மை மாதிரி கோங்கி குறியாவாக இருந்தவங்கன்னு சொல்லும்போது அப்போ கட்சியில் தலைவர் போஸ்ட்டை கொடுத்துடலாமே அப்படி 4 பேர் பேசிட்டாங்கன்னா அது சிக்கலாயிடும். ஸோ அப்போ கட்சிக்கு வெளியே தான் அங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சசிகலா அம்மையார் காலில் எத்தனோட விழுந்திருப்பார் எடப்பாடி. அப்போ அந்த அம்மையார் உள்ள வந்துட்டாருன்னா தோத்தம்புறம் நம்ம எல்லாம் அம்மையாரை ஏற்றுக்கோன்னு முக்குலத்தோர் ஆரம்பிப்பாங்க. அப்போ எடப்பாடி அந்த இடத்துல என்ன பதில் சொல்ல முடியும்? அடுத்தால சசிகலா தரப்பு பிடிக்கலனாலும் கூட எடப்பாடி தோத்துட்டாரு. எடப்பாடிக்கு ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு இருக்கு, நான் வன்னியர் எதிர்ப்பு இருக்குது. அப்போ எடப்பாடியை வச்சு நம்ம இங்கே தேர முடியாது, செங்கோட்டையனை வச்சிருவோன்னு அடுத்தால வருவாங்க. பிடிச்சதை யார் விட நினைப்பாங்க? இதெல்லாம் கம்பெனி, அரசியல், வியாபாரம், யாருமே அப்படி விட மாட்டாங்க. சும்மா தொலைக்காட்சியில் இருந்துட்டு அதிமுக சென்டிமெண்ட் அது இதுன்னு பேசுகிறாங்க. நீங்களும் பேசுகிறீங்க, பேசுங்க. அப்படி பேசினா தான் தொலைக்காட்சி ஓடும், வெப்பு ஓடும். உண்மையில் இங்கெல்லாம் வியாபாரம் நடக்குது. கம்பெனி, கார்பரேட் கம்பெனி பிடிச்சிக்கிட்டாரு, எப்படி விடுவார்? அதிமுகவின் உட்கட்சி பூசல் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.